நான் அடிப்படையில யோகா பயிற்சியாளர். ஒவ்வொரு இடத்துலையும் யோகா தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா அதிகமாக பெண்கள் வருவாங்க. பெண்கள் வர்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி சொல்லி புலம்புவாங்க. அதே மாதிரி ஆண்கள் தியானம் கற்றுக்க வந்தாலும் சரி, இப்படியே அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ள கூறல்களை சொல்லி சொல்லி புலம்புவாங்க. பெரும்பாலும் அதுக்காக தான் வர்றாங்க. இப்போ பெரிய பெரிய கார்பரேட் எல்லாம் வந்து தியானம் இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக ஆகிட்டதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த மன அழுத்தத்தெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம, ஏன்னா நம்மகிட்ட இப்போ கூட்டு குடும்பமும் இல்லாம போயிடுச்சு. அதை போய் அங்க சொல்லி அதை அவங்களுக்கு வந்து அவங்க அதை சொல்யூஷன் சொல்ற மாதிரி சொல்லி பணம் பறிக்கிறது தான் அவங்க வேலையா வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க கோடிக்கணக்கில் சேர்த்துட்டு அப்படியே கள்ள பணத்தையும் பதுக்கிற ஒரு வேலையும் செய்யறதா சொல்லிக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு அந்த மூல காரணத்தை யோசிச்சு பார்த்தா எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் வந்து அரசியல்ன்ற ஒரு புள்ளியே தான் வந்து நிக்குது. அப்ப இந்த அரசியல் சரியில்லாத ஒரு காரணத்தினாலதான் எல்லா மக்களுமே எல்லா விதத்திலையும் கஷ்டப்படுறாங்க. பள்ளியில வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் செலவழிக்கிற பணமாகட்டும், அப்புறம் மருத்துவ செலவுக்கு கஷ்டப்படுறதாகட்டும், தன்னுடைய சொத்துக்களே இதுக்காக இழக்கிறாங்க மக்கள்லாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அரசாங்க வேலை, நமக்கான உரிமைக்கான வேலை, இது எல்லாமே வேற்று இனத்தாருக்கு கொடுக்கப்படுது. அப்ப மக்கள் எல்லாருமே வந்து இது மாதிரி தனியார் அமைப்புகளை நம்பி வாழ்ற நிலைமை வருது. இவங்க என்ன பண்றாங்க, அதையே ஒரு இதா எடுத்துக்கிட்டு நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இப்போ உங்களுக்கு நடக்கிற மாதிரி சம்பள குறைப்பு, ஆள் குறைப்பு, அப்புறம் உங்களுடைய உரிமைகள் சலுகைகள் இதெல்லாம் வந்து குறைக்கிறது, பறிச்சுக்கிறது, இப்படியே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரி, இப்ப அந்த அரசியல் மாற்றம் இல்லாம இங்க எந்த ஒரு நல்ல மாற்றமே வராது அப்படின்னு சொல்லிதான் நான் என்னோட வேலையை முழுமையா விட்டுட்டு முழு நேரமா அரசியல் ஈடுபட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப என்ன மாதிரி சமூக நல ஆர்வலர்கள் அந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லாருமே கடைசியா இப்ப நாம தனியா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சேர்ற புகலிடமா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அது மாதிரி நாங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப உங்களுடைய பிரச்சனை இப்ப சகோதரிகள் கிட்ட எல்லாம் நான் பேசும்போது சொன்னாங்க, இதுல என்ன வருத்தம் அப்படின்னா இப்ப 7 பிரிவா இவங்க வந்து 7 அமைப்புகளா இருக்கிறாங்க. இதுல 2 பேர் தான் இங்க இருக்கிறாங்க, மீதி 5 பேர் உள்ள இருக்கிறாங்க. நமக்குள்ள வந்து எப்பவுமே ஒற்றுமை இல்லாம இதே மாதிரி தனித்தனியா வந்து உட்காந்து உண்ணாவிரதம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படி நடத்துறதுனால, பேச்சுவார்த்தை நடத்துறதுனால எந்த ஒரு முழுமையான வெற்றியும் அடைய முடியல. இதுக்கு காரணம் இந்த திராவிடர்களும் இந்த ஆரிய கட்சிகள் இருக்கிறதுல காங்கிரஸ் பிஜேபி கட்சிகளும் நம்மளுடைய இனத்தார்களை அப்படி தனித்தனியா பிரிச்சு அப்படி பங்கு போட்டு கூறு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. நம்ம எல்லாருமே இங்க ஒரே காரணத்துக்காக தான் நடத்துறோம், அவங்களுக்கும் சேர்த்துதான் இங்க வந்து நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க யோசிச்சு பார்க்கல. அது மாதிரி நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு முதல்ல தேவையானது இப்போ ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் எல்லா இடத்துலயும் நம்ம சாதிக்க முடியும். இப்ப பாருங்க, ஐயா மோடி வந்து 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி. அவர் சொன்னதை நிறைவேற்றினாரா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாதி, அதாவது 1 கோடி பேருக்கு அவர் வேலை கொடுத்துருக்காருன்னு நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா 1 கோடி வட இந்தியர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டு இங்க இருக்கிற 1 கோடி பேரோட வேலையை பறிச்சுக்கிட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 523 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்க? ஆனா எல்லாமே நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு விழா எடுப்பாங்க. சினிமா நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. இப்ப பாருங்க, திரைப்பட கலைஞர்களுக்கு 500 கோடி ரூபாயில ஒரு நகரம் ஆரம்பிக்கிறாங்களாம். இப்ப அவங்க அதை கேட்டு அழுதாங்களா? இப்ப நாங்க நடிக்க மாட்டோம், நீங்க இந்த 500 கோடி ரூபாய் எங்களுக்கு செலவு பண்ணலன்னா நடிக்க மாட்டோம்னு யாராவது அழுதாங்களா? இந்த இப்படிதான் தேவையில்லாத விளம்பரமான வேலைகளை மட்டுமே இவங்க செய்வாங்க. இந்த திராவிடங்கிறது வந்து தீரா விடம். உங்களுக்கு தெரியும், விடம்னா விஷம். இது தீராத விஷம். இந்த விஷத்தை அகற்றாத வரைக்கும் நமக்கு நல்ல காலமே பிறக்காது. பாருங்க, பஞ்சு மிட்டாய்க்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆனா கஞ்சா மிட்டாய் எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருந்தது. அதை யார் தடை பண்றது?
இருக்குது. இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்கல்ல, அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? அந்த 1000 ரூபாய் வாங்குற பெண்கள்கிட்ட கேளுங்க, அது ஒரே நாள் இல்ல 2வது நாள் டாஸ்மாக்கு தான் போகுது. இந்த 1000 ரூபாய் பணம் நமக்கு வேணுமா, இல்ல நாமளே 1000 கையில நல்ல வசதியை வச்சு வாழ்ற வாழ்க்கை நமக்கு வேணுமா அப்படிங்கறத நாம யோசிக்கணும். பெண்கள் யோசிக்காம இங்க எந்த ஒரு நல்ல மாற்றமே வராது. டாஸ்மாக்ல இப்ப 50,000 கோடி ரூபாய்க்கு இங்க டார்கெட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுச்சேரியில் உங்களுக்கு தெரியும், 9 வயசு சிறுமியை 6 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைய சாவடிச்சு சாக்கடையில் போட்டாங்க. இப்ப இங்க இருக்கிற இதே திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? போதைப் பொருட்கள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு. அப்ப இங்க இருக்கிற டாஸ்மாக் என்னது? மூலிகை சாரை விற்கிறாங்க, இல்ல ஏதாவது சத்து டானிக் விற்கிறாங்களா, இல்ல சிறப்பு ஏதாவது விற்கிறாங்களா? வெக்கமானமே இல்லாம இங்க இதெல்லாம் வித்துட்டு அங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு குறிப்பா என்ன சொல்றேன்னா, இந்த அரசியலை பத்தி ஆண்கள் தான் அதிகமா பேசுறோம் அப்படின்னு பொதுவா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகளை பத்தி தான் ஆண்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆண்கள் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் இத்தனாயிரம் கோடி இதுல அடிச்சிட்டான், அத்தனாயிரம் கோடி அதுல அடிச்சிட்டான், இவ்வளோ ஊழல் பண்றான், இவ்வளோ லஞ்சம் வாங்குறான், இப்படித்தான் ஆண்கள் பேசுவாங்க அரசியலை பத்தி. ஆனா உண்மையிலே அரசியலை பெண்கள் தான் பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் பேசுறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் பேசுறாங்க. எப்படின்னா, எந்த பொருள் எடுத்தாலும் விலைவாசி, இது விலை கூடிருச்சு, அது விலை கூடிருச்சு, இந்த காய் விலை கூடிருச்சு, இது கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, அரிசி விலை கூடிருச்சு, வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், இது முடியல அது முடியல, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், மருத்துவ செலவு இருக்குது, இப்படின்னு முழு நேரமும் அரசியலோட தாக்கத்தை பேசுறது பெண்கள் தான். அதனாலதான் இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து வாய் அடைக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு லஞ்சம். நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நோக்கி தான் இப்போ இங்கெல்லாம் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுனால தான் இந்த டாஸ்மாகை வச்சு ஆண்களை சிந்திக்க விடாமல் குடிக்க வைக்கிறாங்க. அதனால் ஆண்கள் தயவு செய்து எதிர்கால அரசியலை பற்றியும் பேசுங்க. எதிர்காலத்தில் இந்த அரசியல்னால என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெண்கள் இன்னைக்கு நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த அரசியல் சூழ்நிலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கட்டாயம் ஒரு நல்ல மாற்றம் வரும்.